அப்பா முனீஸ்வரா, நான் எந்த தொழில் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது. நீங்க என் கூட இருந்து நல்ல வழியை காட்டணும். அழகென்ற சொல்லுக்கு முனியையா. கோடீஸ்வரா, கோடீஸ்வரா, அட ஒன்னதான் கோடீஸ்வரா, இங்க வாப்பா. என்னவா? அட ஆமாப்பா. எனக்கு ஒரு வேளை கண்ணுன்னு தெரியலையா? என்ன பார்த்து கோடீஸ்வரன் சொல்றேன்? வா 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 வா, அப்படி உட்காரு, முதல்ல உட்காருப்பா. 9 ரூபாய பஸ்ஸுக்கு கரெக்டா வச்சுக்கிட்டு ஓட்டப்படாததுக்கு போறவனை கூப்பிட்டு மூச்சுக்கு 300 வாட்டி கோடீஸ்வரன் ஆயிருவேன் கோடீஸ்வரன் ஆயிரும் சொல்ற. அப்படி மண்டையில போட்டன உன்னை சுத்தி ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியுது. வெயில் அதிகமா அடிக்குது, உனக்கு அப்படித்தான் தெரியும். நீ பெரிய ஆளாக போற. எங்க உன் கைய கொண்டா கொடுத்துருவான். உன் கையில 2 கருணாகம் பின்னி கிடக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? நீ நம்பர் 2 பிசினஸ் பண்ணா சீக்கிரம் நம்பர் 1 வருவன்னு சொல்லுது. அதனால உன் பையில இருக்கிற பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சணையா வச்சேன்னா நீ எப்படி பெரிய ஆளாகிறங்கிற திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன். எங்க சாமி ஒரு வேலை கொடுக்குறாங்கல்ல, ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிறேன். நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க. கொண்டா கைய. உன் கைரேகையை வச்சு பார்க்கும்போது உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் ஊட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, ஜான் ஏறுனா முளம் சறுக்குமே. சாமி, குதிரையை வாங்கி கொடைக்கானல்ல பொழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர் மைய கொலைகேஸ்ல நீ மாட்டி விட தெரிஞ்சிய. சரி போனா போகுதுன்னு 4 மாடை வாங்கி பாலுக்கிறது பொழைச்சுக்கலாம்னு பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னாவனமா ஆக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பெரட்டா போட்டு பொழைச்சுக்கலாம்னா 4 பேர் வந்தாங்க சாமி, புள்ளைய தூக்கணும்னு. கடைசியில நீ பெரட்டா மாவு மாதிரி பெரட்டி எடுத்து விட்டாங்க சாமி. சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் ஆயிரலாம்னா பால் டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கர்ணம் தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்க சாமி. நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிடலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து அடிக்கிறாங்க சாமி. இதுவரைக்கும் நீ போறது 1 வே, இனிமே போக போறது 2 வே. 2 வேனா கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின் அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டு, என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் மாதிரியா இருக்கு. எனக்கு இது ஒத்து வருமா? அப்புறாணியா இருக்கவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கான். அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட். நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடுவ. சரி சாமி, இவ்வளவு சொல்ல சொல்றிய, பண்ணிதேன் பாப்போம். நல்லா இருக்கிறோம்னு சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லும் முதல்ல. நல்லா இரு, உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போ. என்ன பண்றது போற? இல்ல சாமி, இங்க இருந்தே தொழில ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். குருவுக்கு துரோகம் பண்ணாதப்பா, பணத்தை கொடுத்துறியா? தமனா புடவை இருக்கு, நமிதா புடவை இருக்கு, திரிஷா புடவை இருக்கு. வா வா, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. நமிதா புடவைன்னா என்னன்னு? ஏய் மான கட்டவனே, புடவை வாங்க வந்தியா போட்டு வாங்க வந்தியா? புடவை வாங்கத்தானே வந்தேன். பேசா புடவை வாங்கிட்டு போடா. பிடிச்ச புடவை தானே வாங்க முடியும். ஒரு ஆளு தினுசா இருக்கானு. ஒருவேளை உனக்கு திரிஷா புடவைத்தையும் பிடிக்குமோ சொல்லி பாப்போம். தம்பி, திரிஷா புடவைங்கிறது இதுக்கு ஏண்டா வாய் ஆண் புழக்கிற? நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறுசா இருக்கிற உடம்ப பெருசா காட்டும்னு சொல்ல வாரே. ஓ அவ்வளவுதானே? எனக்கு தமிழா புடவை கொடு. நீ பணத்தை கொடு. இந்தா 300 ரூபா இருக்கு. சரி போ. சே, சுத்த சோம்பேறி பேலா இருக்கானே இவன்ட்ட. என்ன பொண்டாட்டி எப்படி தேவாள்றாளோ? புடவைக்காரே, யாரு? இங்க வரோம். ஆஹா, கழுத்துல செயின் ஒளி அடிக்குதே. தொழில ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. பாட வெயில்ல தெரிஞ்சிட்டு வந்தா துணியை இந்த அத்தா உட்கார வைக்கிற. இது நமிதா புடவை, இது திரிஷா புடவை, இது தமனா புடவை. எதுமா வேணும்? புது புடவை எதுவும் இல்லையா? அது புடவை வைக்க வந்த ஒன்றையில இருக்கணும். நான் உன் கழுத்துல நடக்கிற செயினை கழட்டிட்டு போக வந்திருக்கேன். என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி, டீச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படி யோசிக்கிறீங்க? அம்மா, புது புடவை இருக்கு, காட்டுறேன். இந்தாங்க, எப்படி இருக்கு? இத பாருங்க, எப்படி இருக்கு பாரு. ரெட்டா பாரு. இங்க பாருங்க, காரக்குடி பட்டுச்சேலை கட்டிட்டு போனா பளபளன்னு இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரேட்டு? ஒரு சேலை 500 ரூபாமா. ஒரு சேலை 500 ரூபாயா? அம்மா, 2 சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி. ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்டம் வச்சிருக்கல, இதா இருக்கு. செண்டுமா அடிச்சா அப்படி மனம் மனம் மணக்கு. வாசனை வருமா? இந்த அடிக்கிறேன்.
ஆனங்கட்ட சிரிக்கி புடவைய வாங்கணுமா அனுப்பணுமா இல்லாம இந்த ஆறு அறுத்துக்கிட்டு இருக்க உன்னை அப்படி கொமட்டுல குத்துறான். தங்கம்மா பித்தாளையா? தங்கண்ணே வணக்கண்ணே. நீ யாரு? என்ன தெரியலையா? ஆமா, இவர் பெரிய தூத்துக்குடியில கப்பல் ஓனரு. இவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு போடா போடா. அட என்னண்ணே, பாயங்கோட்டை ஜெயில 10 நாளா ஒன்னா உட்காந்து கழுவிடுமே. ஞாபகம் நல்லா யோசிச்சு பாரு. டேய், ஞாபகம் வந்துருச்சுடா. எல்லாரும் பேங்க்ல பணத்தை போட்டு அதை எடுக்கிறதுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதை எடுக்க தெரியாம அந்த மிஷினை வீட்டுக்கு களவான்ட்டு வந்து அந்த கேஸ்ல உள்ள வந்தவன் தானே நீ. அது விடுங்கண்ணே, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யற மாதிரி ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? ஒவ்வொரு மாசமும் 30ஆம் தேதி ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக ஒருத்த 10 லட்சம் எடுத்துட்டு போறான். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நாளைக்கு தேதி 30. ஒரு 10,000 ரூபாய் தலை ரோட்ல செதறி விட்டீங்கன்னா காசுக்கு ஆசைப்பட்டு காரை டிபாசிட் வந்து அந்த பணத்தை பொறுக்குவோம். அந்த கேப்ல கார் இருக்கிற பணத்தை நாம ஆட்டை போட்டுருவோம். எப்படி? முட்டாள் முட்டாள். எவனாச்சு 10,000 ரூபாய்க்காக 10 லட்சத்தை விட்டு போவானா? அட என்னண்ணே, பணம்னா பணமே வாயப்பழக்கும், ஒரு பணக்கார வாயப்பழக்க மாட்டானா? டேய், அவன் காரை பூட்டிட்டு தானே என்ன பண்ணுவ? ஏன் ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவசரமே பேசுற? உன் வாய் நல்ல வார்த்தை வராதா? திட்ட நல்லாத்தே இருக்கு. 10,000 ரூபாய் பணத்துக்கு எங்க வருது? நீ செயின் ஆட்டை போட்டத நான் பார்த்துட்டேன். இந்த திட்டத்துக்கு மூளை என்னது, முதலீடு 1. சரியா? 10 லட்சத்தை அடிக்கிறோம், ஆளுக்கு 5 லட்சமா அள்ளிக்கிட்டு ஓடுறோம். ஓகே ஓகே. ஹலோ சொல்றா. ஆமா வருது. பணத்தை போட்டுறவா? நிக்குது. அனாடி பேவுல ஆட்டைய போறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இந்த காருக்குள்ள வந்து இறங்குது. அடிச்ச செயினைய ஆட்டைய போட்டு இந்த பெட்டியை விட்டு போறானே. அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்னத்த வச்சிருப்ப? பாப்ப பெட்டியை திறந்து. பயவில்லை, செங்கலை வச்சதுக்கு கொஞ்சம் சிமெண்டையும் மண்ணையும் வச்சிருந்தா குழைச்சு கக்கூசாச்சு கட்டியிருப்பானடா. கல்ல வச்சு ஒரு போர்டு போட்டுருமா, இல்ல ரம்பத்தை வச்சு அறுத்துருமா? ஆஹா, அன்னைக்கு மட்டும் 10 லட்சம் சொல்லி 10,000 ரூபாய் ஆட்டையை போட்டு போன எரி சோறுல இன்னைக்கு இங்க என்ன நோட் பண்ணுது? டேய், பாசு பாசுன்னு சொல்லி தாண்டா என் பீஸ புடிங்கி விட்ட. ஆமா, இங்க என்ன பண்ற? இப்ப நம்ம ரேஞ்சே வேற பாஸ். டேய், ரேஞ்சுன்னு சொல்லிட்டு உன்னோட என்னைய சேர்த்துக்கிட்டு இருக்க? ஆமா, இங்க என்ன பிளான் பண்ற? எய்தாப்ல உள்ள கடையை பாத்தீங்களா? சரவணா பேங்கர்ஸ். ஆமா, அதுதான் நம்மளுடைய அடுத்த இலக்கு. விளக்கு வைக்கிற நேரத்தை பத்தி இலக்க பேசுறிய, நீனா விளங்குவியா? பாஸ், ஆசைப்படு, பெருசா ஆட்டே போடு. அதை விட்டுட்டு உங்களை மாதிரி பாத்ரூம் பக்கெட்டு, நாய் நாக்குன தட்டு, விசிலடிக்காத குக்கர் இதெல்லாம் ஆட்டே போட்டா இந்த ஜென்மத்துல முன்னேற முடியாது. தெரியுதா? ஒரே திட்டு, ஓஹோன்னு வாழ்க்கை. ஓகே, வாழ்ந்துட வேண்டியதே. ஹலோ மேன். ஆமா, நீ குளிச்சையா? ஏண்டா இவ்வளவு நேரம் அறுத்துக்கிட்டே இருக்க, அறுக்கவே மாட்டேங்குது. எந்த கடையில வாங்குனது? வாங்கினதா? ஆட்டே போட்டது. இத கூட ஆட்டையை போடுவாங்க. பலபலன்னு பேசி அறுக்காதீங்க பாஸ், முதல்ல பூட்டாருங்க. சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு. ஹலோ, பயப்படாதீங்க, உங்களுக்கு உதவி செய்த வந்திருக்கு. உதவியா? எப்படி? அந்த பிளேட கொடுங்க. சாவி? ஆமா, அப்புறமா பேசலாம், வந்த வேலையை பாரு. சரிடா, பாப்போம்டா. இந்தாடா, ரொம்ப தேங்க்யூப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, இந்த பூட்டுக்கு இந்த சாவி சேருமு உனக்கு எப்படி தெரியும்? இந்த பூட்டை செஞ்சு நான் தான்.
சரி சரி 200 200 400 ரூபாய் எடுங்க சீக்கிரம் ஏன் சீக்கிரம் போலீஸ் சீக்கிரம் வந்துரும்னு பயமா இருக்கா? எனக்கா ஆ. போலீஸா ஆ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்களை மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு உதவி செய்ய தான் போயிட்டு இருக்கேன். உதவி பண்றோம்னு சொல்ற, ஆனா பணத்துல குறியா இருக்கியே. அதுல 5000 ரூபாய் இருக்குடா. நகை கடையா நம்ம கண்ட்ரோல்ல வரப்போகுது. 5000 ரூபாய் போனா போயிட்டு போகுது. தம்பி ஒரு நிமிஷம். ஏன் ஆமா, நீ எங்களுக்கு சாவி கொடுத்து ஹெல்ப் பண்றது பதிலா பேசாம அந்த சாவிய பூட்ட திறந்து அம்மிட்டு நகையை நீ அள்ளிக்கிட்டு போயிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஈன புத்திலாம் என் பரம்பரைக்கே கிடையாது. எனக்கு தெரியாத ஆளா இப்ப இருக்கானே. என்ன பேச்சு பேசுறான் பாரு. வாடா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ம். ம். நகைக்கடைன்னு வெளியில போல பார்த்து உள்ள வந்து பார்த்தா வெறும் அழுக்கு துணியா கிடக்கடா. நான் என்ன பண்ணுது? எல்லாத்துக்கிட்டையும் ஆட்டைய போட்டு ஏட்ட குடுப்பாரு பேரு. என் காசு ஆட்டைய போட்டு அவங்கள்ட்ட சேப்பியா கொடுத்து விடுறியடா. வெளியூர்ல போன பார்த்து ஏமாத்துட்டேன். என்ன மன்னிச்சிருந்தேன். மன்னிக்கிறதா? இனிமேல விடவே மாட்டேன். ஜாமான எடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என் டேத்தை வேஸ்ட் பண்றீங்க? இவர் பெரிய கலெக்டர், இவர் டேத்த நம்ம வேஸ்ட் பண்றோம். போலீஸ புடிச்சு கொடுத்து நல்லா அடி வாங்கி கொடுக்கணும். இவங்க யாரு? அதையாச்சும் செய்ய வேண்டியதானே. என்ன மாமி பிரச்சனை? இங்க பாருங்க, எங்க அக்ரஹாரத்துல இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் திருட கொண்டு போச்சேன்டா. டேய், மேல கை வச்சா உள்ள போயிருவேன். இல்ல இங்க போறல எங்க வீட்டு கூக்குறே. டேய், உங்க வீடு எங்கடா இருக்கு? அண்ணனார்ல. ஏண்டா அக்காரத்துல அடிச்சது அண்ணானருக்கு அப்புறம் சொந்தமாக? ஏய் ஓவரா பேசாதடா களவாணி பேல. களவாணி பேல யாரு? நாங்க. மாமே நம்மள என்ன பாருங்க மாமே, உள்ள சிக்கன் வாசனை வருது பாருங்க. ஈஸ்வரன் நாத்த தாங்க முடியல, எடுத்து மாமியா சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? வால நம்ம போவோம். டேய், களவாண்டது நானு, பேசியே ஆட்டைய போட்டு புரியலடா. போய் போய் உக்கர கலவான் இருக்கிற என்கிட்ட கேட்டிருந்தேன்னா மூடியோட தந்திருப்பேன்ல. டேய் சாமி, நான் நீ என்ன பேசுறது புரியல, வேணும்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. எவ்வளவு தெளிவா பேசுற, உனக்கு அது புரியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? இவன் பேசுறது புரிய மாட்டேங்குது, என்ன சொல்ல வரான்னு தெரிய மாட்டேங்குது. இத மட்டும் அந்த மனுஷன் உயிரோட இருந்து கேட்டாருன்னு வச்சுக்க, தேடி வந்து கொலை பண்ணிட்டு போயிருவாரா. முதல்ல போடா. போய் போய் ஒரு உக்கர எல்லாரும் அவன் சாமான எடுத்துட்டு போவான்னு பார்த்தா களவாணி பேலோட போடி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பைப்பை போடலாமா ரோட போடலாம்னு எடுத்துட்டு போகலாம். வருது சில்லுன்னு ஒரு டொரினோ குடிப்போம். ஆஹா, என்னடா இது? பரிசு இப்படி வவுத்த தள்ளிக்கிட்டு இருக்கு. அண்ணே, ஒரு டொரினோ குடினே. பரிசு இருக்கிற வெயிட்ட பார்த்தா ஏ1 பிரியாணி கடையில 3 மாசத்துக்கு மூக்க புடிச்சு திக்கலாம். அண்ணே, ஐஸ் டொரினோ ரெடியா? அண்ணே, கடை வச்சுக்கலாமா? விளக்கமாறு பிஞ்சுவாங்க. அதை ஏன் பிக்கிற? ஹலோ, என் பர்ஸ கொடுப்பா. ஆமா, நீ யாரு? எங்க வந்து என்ன கேக்குற? நீ வச்சிருக்கிய பர்ஸ் அதுக்கு சொந்தக்காரன். ஏது இந்த பர்சுக்கு நீ சொந்தக்கார? யோ, நாங்கனா 7.5 போட்டா நீ தாக்க மாட்டேயா? நாங்கனா வெங்காயத்துல வீடு கட்டுறவங்க. நீ வெங்காயத்துல தான் வீடு கட்டுவ, நான் உருளைக்கிழங்குலயே பாம்பு வைப்பேன். யோ, இது ஓம் பர்சாயா? ஓம் பர்சுனா என்ன ஆதாரம் இருக்கு? நல்லா பாரியா, நல்லா பாரியா, நல்லா பாரியா. அம்மா வாங்க, ஐயா வாங்க, அப்பா வாங்க, இங்க வாங்க 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 வாங்க. இந்த பர்சு இவர் விட்டுன்னு சொல்றாரு. இந்த பர்சுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பர்சு அவர்கிட்ட கொடுத்துறேன். எவ்வளவு சொல்லுங்க. இந்த பாரியா, அதுக்குள்ள எவ்வளவு பணம் வச்சேன், எவ்வளவு செலவு பண்ணலாம் ஞாபகம் இல்ல. அதுக்குள்ள முத்தாரம்ம போட்டோ இருக்கும் பாரு. முத்தாரம்மை போட்டாவா இருக்கு? 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 நல்லா பாருங்க. என்ன எல்லாரும் என்னையவே பாக்குறீங்க? ஏக்கா, உன் புருஷன் மேல உள்ள கோவத்தை என் மேல காட்டியா? பேச்சுதே சோகையா பேசுற. அடி ஒண்ணு இடி மாதிரியில விழுகுது. போ போ போ. இல்ல செல்வம், வாழ சீக்கிரம். இந்த வராம்ல. இது யாரு? புதுசா இருக்கு. ஆஹா, கொக்கர் களவாணி இல்ல, கூட்டம் போட்டு அலை வாங்கி ஒருக்கே. அடி ஏக்கா, கூலா ஒரு கூலிங் கொடுங்க. டேய், யாரு? அண்ணா, நீங்களா? இந்த கார் வாங்குற அளவுக்கு உன்கிட்ட எதுடா காசு? நம்ம என்னைக்குனே காசு கொடுத்து கார் வாங்கிக்கோ. எல்லாம் ஆட்டே போட்டதா. கார் ஆட்டைய போட்டது சரி, அதை எப்படி விப்ப? கார் விக்கிறதுக்கு இல்ல, கடத்துறது. ஏண்டா அந்த தப்பு இந்த தப்பு பண்ணி ஆளை கடத்துற அளவுக்கு வந்துட்டியாடா? யார கடத்த போற? தேவேந்திரன் ஒரு பெரிய பணக்காரன். அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவளை கடத்திட்டு 5 லட்சம் ரூபாய் கொடுனா கொடுத்துட போறான். கொடுப்பேன் மாட்டுனா போலீஸ்காரன் கொடுப்பானே, அதை எவன் வாங்குவேன்? இதா போலீஸ்காரனுக்கு நாம தான் நிறைய வேலை கொடுக்குறோம். ஏன் பயப்படுற?
இப்படி பயந்து சாகாத. தூத்துக்குடினால எல்லாரும் பயப்படுறாங்க. இப்படி உசுப்பேத்தி நாடகப்படுத்தி விடுங்கடா. ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன்ல. நீ இருக்கிறதாண்டா எனக்கு பயமா இருக்கு. ஆனே முன்னுக்கு உட்கார்ந்து முன்னாடி காட்டுறேன். வா, உன்னை எப்படியாவது பெரிய ஆளா கேட்டலான்னு பாக்குறேன். சிக்க மாட்டேன். சிக்கிதாண்டா சீக்கு கோழி மாதிரி இருக்கே. உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? எந்த காலத்துல நீ கார் ஓட்டுறியா? டேய், என்னடா வண்டியை ஊருக்குள்ள கொண்டாந்து நிப்பாட்டுற? ஆமா, நம்ம போட்ட 5 லிட்டர் டீசலுக்கு 500 கிலோமீட்டர் ஆகும். ஒரு 1/2 லிட்டர் மிச்சம் இருக்கட்டுமே ஒரு சாப்பிட்டுக்கு. அதுவும் சரித்தேன். அங்கிள், எனக்கு கேக் வேணும். இங்க டீசல் போடவே காசு இல்லாம இருக்காங்க. கேக் வேணும், கல்லச்சி வேணும்னு. கேக் வாங்கி தானா கத்துவேன். உன்னை குத்துவேன். இந்த பாரு, 10 ரூபாய் பாத்தீங்கன்னா பல லட்சங்களை இறக்க வேண்டியிருக்கும். பாத்துக்கோ. கூறுகட்ட கூவ நான் இறங்கி கேக்கு வாங்க போனா என்னைய புடிச்சு விட மாட்டாங்களா? ஓ, அது ஒண்ணு இருக்கோ. பாப்பா, நாங்க போட்டிருக்க திட்டம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டு. உனக்கு கேக்கு என்ன? கேக்கு கடையே வச்சுத்தாரே. சும்மா வளவளன்னு பேசாத. அவ அப்பனுக்கு போன் போட்டுக்க பேசு. டேய், என்ன ஏன்டா பேச சொல்ற? நம்ம பாக்குற தொல்லுக்கு நீதானே எனக்கு குரு. பேசு. ஹலோ, தேவேந்திரனா? நான் யாரு எப்படிப்பட்டங்கிறத அப்புறமா சொல்றேன். நான் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க உங்க பொண்ண கடத்தி வச்சிருக்கோம். ஆமா, ஆனா நாங்க சொல்ற இடத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கேஸோட வந்தா உன் மக சேஃப்டியா சேதாரம் இல்லாம இருப்பா. ஏதாச்சும் சிக்கல் பண்ண நினைச்சிட்டு வச்சுக்க, கறி போன கருப்பட்டி மாதிரி ஆயிரு. அத பாத்துக்க. நான் சொல்லிட்டு மாட்டிக்கிறதா? எந்த இடம் என்ன பிளான் நான் அப்புறமா சொல்றேன். உன் மகள்கிட்ட போட குடுக்கிறேன், பேச. இந்த பாப்பா, உங்க ஃபாதர் பேசுறாரு, பேசு. ஹலோ டாடி. பயப்படாம தைரியமா இருப்பா. அப்பா எப்படி உன்னை பயமா? அப்படியெல்லாம் இல்ல டாடி. இந்த அங்கிள் ரொம்ப காமெடி அங்கிள். நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. கேக் கடையே வச்சு தருவாரு. அண்ணே போலீஸ்ல தப்பிச்சு ஓடிடல. ஏடா ஓடுற? ஐயோ, எங்கட மாட்டி விடுறதே இந்த பயவலைக்கு வேலையாகி போச்சு. இவங்க வேற இல்ல இப்படி கூப்பிடுறாங்க. சார், நீங்க துப்பாக்கியை காட்டி மிரட்டுற அளவுக்கு நான் பெரிய அக்குஸ் இல்ல சார். அது தெரியுது, அதான் வந்து மாட்டிக்கிட்டேல. சார், நான் மாட்டிக்கிட்டத பத்தி கவலைப்படல. ஆனா நான் இங்க இருக்கம்னு உங்கள்ட்ட யார் சார் சொன்னது? அங்கிள், ஒரு நிமிஷம். அங்கிள், அத நான் சொல்லட்டுமா? நீ சொல்றியா? எங்க சொல்லு. தூயபுரம் ஏசப்பா கோயில் கிட்ட, தூயபுரம் பிள்ளையார் கோயில் கிட்ட ரெட் கலர் காருக்குள்ள நாம இருக்கோம்னு போன்ல நான் தானே சொன்னேன். போன்ல பேசின கேப்ல எனக்கு வச்சிட்டிய ஆப்பு. சார், சீட்டிங்க சில வருஷம் கழிச்சு வச்சுக்கிருவோம். இப்ப கிளம்புவோம். கார் ஓனர்ட்ட போன போட்டு எடுத்துக்க சொல்லுங்க. முதல்ல நீங்க சிப்ப என்ன போஸ்ட் மாஸ்டர், கடை திறந்து ரொம்ப நேரமாச்சா? எது? இது கடையா? இது என்ன காப்பி கடையா, மளிகை கடையா, மர கடையா? சார், இது போஸ்ட் ஆபீஸ் சார். நான் போஸ்ட் மாஸ்டர் சார். போஸ்ட் கார்டு தபாதெல்லாம் வைக்கிறீங்கல்ல? ஆமா. வியாபாரம் பண்ற கடை தானே? அகராதிக்கு பிறந்தவங்க நாட்டுல ரொம்ப பேர் ஆகிட்டாங்க சார். சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஏர்மைகள் இருக்கா சார்? இருக்கு சார். உங்களுக்கு எத்தனை சார் வேணும்? அது வேண்டாம். இங்கிலாந்து லெட்டர் இருக்கா சார்? அது இங்கிலாந்து இல்ல சார், இன்லாந்து சார். எத்தனை சார் வேணும்? முதல்ல பாப்பா கொடுத்துருப்புங்க, கால் வலிக்க போகுது. சரிங்க சார். பாப்பா சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? 100 ரூபாய் சில்லறை வேணும் சார். இருக்கு சார். 1ஆம் தேதி வரீங்களா? தர்றேன். ப்ளீஸ் சார். என்னங்க நீங்க? நாங்க என்ன வியாபார கடையை வச்சிருக்க? போயிட்டு வாங்க. போடி சார். நைனா சார், நைனா சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஒரு போஸ்ட் கார்டு கொடுங்க. இருக்குங்க சார். இந்தாங்க சார். 15 பைசா கொடுங்க சார். 15 பைசா? எஸ் சார். என்னது? 5 பைசா? ஏன் சார், இது 5 பைசான்னு கூட தெரியாமலா சார் எங்களை அரசாங்கத்துல வேலைக்கு வச்சிருக்காங்க? பாக்கி 10 பைசா எங்கங்க சார்? 2 டபுள்ல கொடுத்துறேன். பொறுக்கி பையில பொறுக்கி பொறுக்கி படுவா படுவா படு. ஏடா வாடங்க. 10 பைசாக்கு வக்கு இல்லாத நாயி ஏறு மயில் இருக்கா, இறங்கு மயில் இருக்கா, இங்கிலாந்து இருக்கா, இத்தாலி இருக்கா? இத்தாலி இத்தாலி. எங்கடா லெட்டர் எழுதுற? திருச்சிங்க. திருச்சிங்கல லெட்டர் கிடையாது. நடந்து போய் சேர்த்து சொல். போ, இடது போ. அந்த நாங்களுக்கு என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு பேர் இருக்கும்.
கடமை அது கடமை. ஆமா வர்றது 1 hour லேட். இதுல கடமை கத்திரிக்காயின்னு ஓபனிங் சாங் வேற. போடா போய் வேலை பாரு. ஓகே சார். டேய் நில்லு. அந்த கை காட்டு. என்னடா இது? உன்னை விட 500 ரூபாய் சம்பளம் கூட வாங்குற. என்னால ஒரு வாட்ச் கூட வாங்க முடியல. நீ 10 விரலுக்கு மோதிரம் போட்டிருக்கிய. எப்படிடா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எங்க மாமா கோலார் தங்க சுரங்கத்துல வேலை பார்க்கறாருன்னு. ஆமா கோலார் தங்க சுரங்கத்துல தங்கம் மட்டும் தான் வரும். மோதிரம் எல்லாம் செஞ்சு வெளிய வருதா? ஆமா சார். டேய் கட்ட விரல் கூட வருதா? ஆமா சார். உலகத்திலேயே கட்ட விரலுக்கு மோதிரம் போடுற ஒரே ஆள் நீதான்டா. போ. என்னது எப்ப பார்த்தாலும் கோலாறு கோலாறுங்கறான். இதுல ஏதோ கோலாறு இருக்குது. நமஸ்காரம். இங்க மேனேஜர் யாரு? நான் தான் மேனேஜர். நீங்க யாரு? இங்க காலியா ஒரு சூப்பர்னன் சீட் இருக்கே, அதுல இன்னில இருந்து நான் உட்கார போறேன். நீங்களா? இது என்ன ஆச்சரியம்? இத பாருங்க, அரசாங்கமே எனக்கு அமைச்சிருக்கிற ஆர்டர். இத நீங்க எப்படி செல்லப்பால கொண்டு வரணும்? அது யாரு செல்லப்பா? நான் தான்ப்பா. வணக்கம், நான் தான் முஸ்தபா. ஐ அம் செல்லப்பா. நீங்க இங்க எல்லாமே நான் தான். இவருக்கு எல்லாமே நான் தான். இந்த சீட்டுக்கு இவர் வந்திருக்கணும், ஆனா எப்படியோ நீங்க வந்துட்டீங்க. இதுல நீங்க நீடிக்கணும்னா நான் சொல்றத மட்டும் நீங்க செய்ய வேண்டி இருக்கும். அப்படின்னா பெரியவர் வாக்கு வேத வாக்கு. சரியா சொன்ன. அவர் மகான். காஞ்சிபுரத்துல இருந்தார், இப்ப காலமாயிட்டார். இத பாத்தீங்களா? மறக்காம அவர் போட்டோ கூட கொண்டு இருக்கேன். நான் சொல்றது எங்க பெரியவரை. யார் அவர்? வயசானவர். சொல்றத கேட்டா கூட்டாக்கு. நமக்கு அரசாங்கம் மந்திரி முதலாளி எல்லாமே பெரியவர் தான். பெரியவர் வாக்கு வேத வாக்குன்னு சொல்லிட்டு யாரு பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு கையெழுத்த மட்டும் போடு, மத்தத மேனேஜர் பாத்துக்குவான். மாலு நிறைய கிடைக்கும். மால்னா மாமூல். சம்திங். தூய தமிழ்ல சொன்னா லஞ்சம். இத பாருங்க, இந்த லஞ்சம்ங்கிற கெட்ட வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. லஞ்சத்தையே கெட்ட வார்த்தைங்கிறானே, அப்ப இன்னும் பலான வார்த்தையெல்லாம் எடுத்து விட்டா என்ன சொல்லுவான்? இந்த ஆபீஸ்ங்கிறது ஒரு கோயில் மாதிரி. இங்க இருக்கிற ஃபைல் எல்லாம் நமக்கு சோறு போடுற தெய்வங்கள். இந்த ஃபைலுக்கா கையை நீட்டி காசு வாங்கினா அது கோயில்ல இருக்கிற தெய்வத்தையே விக்கிறதுக்கு சமம். டே பஞ்சாங்கம், கோயில் இருக்கிற சாமியவே தோண்டி எடுத்து போய் வித்துறானுங்கடா. இவன் என்ன கோயில் குளங்கறா? வாயை மூடிட்டு சும்மா கேட்டா கூட்டாக்கு. இவர் பாக்குறதுக்கு பக்திமானா தெரியறார், ஆனா பாஷை மாத்திரம் கேடி பாஷை பேசுறாரு. இத பாருங்க, நானா யார் வம்புக்கும் போக மாட்டேன். ஆனா வம்புன்னு என்ன தேடி வந்தது, கம்பெடுத்து அப்படியே ரவுண்டு கட்டிருவியா? என்னடா செய்வே? ஓன்னு அழுதுருவேன். டேய் உன்னை பொளந்துருவேன். ஒண்ணு ஒத்துப்போ, இல்லன்னா ஓடிப்போ. அப்பா இந்த சீட்ல உட்கார்ந்துக்கிறேன்டா. சுந்தரேசா, பார்த்தா அப்பாவியா தெரியற. உனக்கு இந்த ஆபீஸ் புதுசு, பாக்குற வேலை புதுசு, பழகுற சகாக்கள் புதுசு. உனக்கு கொஞ்சம் டைம் தரேன். உன்னை நீ மாத்திக்கிட்ட இங்க வேலை பார்க்கற அத்தனை குடும்பம் பிழைக்கும், நீயும் உருப்பிடலாம். அப்படி இல்ல உன் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. Take it. Uganda, I going. 53. ஐயோ சித்தப்பா 54. ஐயோ சித்தப்பா 55. ஐயோ 56. ஐயோ 57. 58. 59. 60. 61. ஏய், என் மாமா என்ன வித்தியா காட்டிட்டு இருக்காரு? வெச்ச கண்ணை எடுக்காம வெறிச்சு பாத்துட்டு இருக்கியே. அவர் மட்டும் என்ன கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்சா என் கருவ மாடெல்லாம் வித்துட்டு அவர் காலடியே கதின்னு வேண்டி கிடந்துட மாட்டேன். இடிச்சேன்னா இருக்கிற பல்லெல்லாம் கொட்டி போயிடும். ஆசை இருந்தா வேற எவனையாவது பார்த்து கட்டிக்க வேண்டியது தானே. ஏன் மாமன் தானே கிடைச்சாரு. இவளுக்கு எங்க எந்திரி மாப்பிள்ளை கிடப்பா? தனக்கு வர புருஷன் வெத்தலை பாக்கு போடக்கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாது, சாராயம் குடிக்க கூடாது, சாகர வரைக்கும் வேற ஒரு பொண்ணை கண்ணெடுத்தும் பார்க்க கூடாது. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஒரே ஒருத்தர் இருந்தாரு, ஆனா அவருக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. யாரு அது? உங்க வீட்டுக்காரட்டே சும்மா சொன்னா. புள்ளிமாமா నేను వస్తా. அங்க சித்தப்பா பிஸ்தா. எதிர் வீட்டுக்கு பால் ஊத்திட்டு வாரே. அப்பாடி பாரதி, ஒரு நிமிஷம் வாயே. என்னக்கா? ஐயே, ஏன் இப்படி சலிச்சுக்கிற? இத பாருக்கா, ஊர் கண்ணெல்லாம் என் மாமா மேலதான் இருக்கு. அதுக்கு நீ ஏன் பயப்படுற? அவர் கண்ணு உன் மேல படுற மாதிரி நடந்துக்க. போய் மாமாக்கு பால் கொடு. பாவம் எக்ஸசைஸ் பண்ணி டயர்டா இருப்பாரு. ஓ ஓகே. மாமா பால். என்னது? பசப்பால் மாமா. அதெல்லாம் எனக்கு வேணா, போ. எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கு. சரி சரி குடு, குடிக்கிறேன்.
என்னாச்சு மாமா? யாரோ என்ன பத்தி நினைக்கிறாங்க. நான் ஒருத்தங்க இருக்கும்போது வேற யார் நினைப்பாங்க உங்களை? கூட்டு விடக்கூடா. மாமா தொடக்க விடுறேன். உங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்கும்போது பார்வதி பரமசிவம் மாதிரி இருக்குன்னு ராத்திரி கூட என் வீட்டுக்காரர் சொன்னாரு. நான் எப்ப சொன்னேன்? ஒருவேளை ராத்திரி மப்பள உளறிட்டனோ? இல்லையே, ஸ்டடியா தானே இருந்தேன். அப்புறம் சொல்லிருப்பேன். நான் ஒரு படை அம்மா. அவங்க தங்கச்சி கத்தாரம்பட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருக்கு. எனக்கு எதுக்கு ஒரு வம்பு? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அக்கா, உங்க தங்கச்சி பேர் என்னக்கா? மறந்துட்டேன். ஜோதி. மிஸ்டர் சுப்பையா. யாரா சுப்பையாவை சுப்பையானே பேர் சொல்லி கூப்பிடுறவன்? புரோக்கர்னு கூப்பிடலாமா? என்னடா புரோக்கர்? டீசெண்டா டீலர்னு கூப்பிடு, இல்லாட்டி பாஸா புரோக்கர்னு கூப்பிடு. உனக்கு என்ன வேணும்? லைசென்ஸ் வேணும். அர்ஜென்ட்டா ஆர்டினரியா? ரொம்ப அர்ஜென்ட்டுங்க. டேய், என்னடா மம்மிய பார்த்த எம்எல்ஏ மாதிரி சும்மா பம்முறியே? உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன் மேன். ஏய் நிமிரே. ரிமூவ் த கேப், கம் த கேப், ரிமூவ் த கூலிங் கிளாஸ். பாடி பார்த்தாருதி. இந்தில எழுதுற சந்தில எழுதுற ஓடி போறோம் தான் நீ. ஐயா பண்ணிச்சிருங்க. தெரியாம உங்களை நான் பகைச்சுட்டேன். லைசென்ஸ் இல்லாம சிக்னலுக்கு சிக்னல் கப்பம் கட்டிட்டு இருக்கேன். நீங்க தான் எப்படியான மனசு வச்சு லைசென்ஸ் வாங்கி தரணும். நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன். பணம் முக்கியம் இல்ல மேன். ஒன்லி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். நான் சொல்றபடி செய். உனக்கு 100% டிஸ்கவுண்ட். என்ன பண்ணணும் டீலர்? நேரா மாடிக்கு போறேன். அங்க 3வது சீட்ல இருக்கிறானா இல்லையான்னு தெரியாம கருப்பா ஒரு ஹிப்போபோட்டமஸ் உட்கார்ந்து இருக்கும். ஹிப்போபோட்டமஸ் இங்கிலீஷ்ல நீரியானன்னு சொன்ன மேன். அந்த ஹிப்போபோட்டமஸ் தலையில ஓங்கி நச்சின ஒரு கொட்டு கொட்டுற. அது அலற சத்தம் என் காதுக்கு கேட்கணும். ஓகே டன். அகன். ஹலோ, என்னப்பா ஆளு கண்ணிலே படுறது இல்ல? பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆன அப்புறம் எங்களை எல்லாம் மறந்தாச்சா? ஏய், ஏ ஜோக்கெல்லாம் என்னாச்சு? இந்த வார சப்னா, நான் ஆபீஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன், தொந்தரவு பண்ணேன். தப்பறா, இதானே வேணாங்கிறது. சார், இவருக்கு இந்த வேலை கிடைச்சதே எங்க அப்பா தயவால. கொஞ்சம் வேலையா இருக்கேன். இந்த வேலைக்காகத்தான் எங்க வீட்ல துணி துவைச்சு டாய்லெட் கிளீன் பண்ணிருக்காரு சார். இப்ப என்னடான்னா அப்புறம் வாங்குறாரு. சப்னா, டோன்ட் எம்பாரஸ் மீ. நாய குளிப்பாட்டி பாவடை. ஆமா செஞ்சேன். இப்ப வேலை கிடைச்சிச்சு, ஆள விடு. ஒரே ஜோக் சொல்லிடு, ஆள விட்டுறேன். இந்த ஏ ஜோக்கு பாவடை கோக்கறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வேணும்னா இந்த புக்ல இருந்து தான் ஜோக் எல்லாம் தட்டி உனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ இதை உனக்கே அன்பளிப்பா கொடுத்துட்றேன். டெய்லி படிச்சு நீ ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? ஆள விடு. உன்னை கவனிச்சுக்கிற விதத்துல கவனிச்சுக்க. ஓ நைஸ். குச்சி குச்சி ரக்கம்மா. சந்திரு, இந்த பொண்ணுக்கு இங்க என்ன வேலை? சந்திருவுக்கு வேலை வாங்கி கொடுத்ததே நான் தான். இத பாருமா, இனிமே இந்த சதி லீலாவதி வேலையெல்லாம் வேண்டாம். சந்திருவோட ஏதோ பேசியாச்சு, டூயட் பாடியாச்சு, அங்கங்க மூக்கு மூக்கு தேய்ச்சிக்கிட்டாச்சு. அதோட சரி, பினிஷ். இப்பவே எல்லா சில்வசத்தையும் நிறுத்திக்க. பிப்ரவரி 30ஆம் தேதி எனக்கும் சந்திருவுக்கும் கல்யாணம். அன்னைக்கு ராத்திரியே முதல் இரவு. அதுக்கு பிராக்டிஸ் பண்ணத்தான் இந்த புக். 8 jokes with love, Chandru. What is this, Chandru? ஐயோ, என்ன ஜோக்ஸ், என்ன ஜோக்ஸ். ஒவ்வொரு ஜோக்கும் படிச்சு காட்டினா எங்க வீட்டு நாய் கூட வெக்கப்படும். ஓகே, பை ஐஸ். பை சந்திரு. குச்சி குச்சி. சந்திரு, என்னது இப்படி சொல்லிட்டு போறா? நீ டிசைட் பண்ணி தான் ஆகணும். இந்த பொண்ணு உன் கேரியருக்கு முக்கியம்னா தாராளமா பண்ணிக்க. ஆனா இந்த மாதிரி 2 பேர்கிட்டயும் விளையாடாத. அவ சொல்றத நம்பறியா? அவ உடம்பு பூரா போய். உடம்பு பூராவா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அட போங்கடா டேய், சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்றது இல்லையா? டெய்லி ஏ ஜோக் சொல்லுன்னு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா தொந்தரவு தாங்க முடியாம இந்த புஸ்தகத்தையே வச்சுக்கன்னு பிரசன்ட் பண்ண. அதை இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டா. பிப்ரவரி 30 கல்யாணம்ங்கறா. 32ஆம் தேதி. அவ்வளவு முட்டாளா நீ? பிப்ரவரியில 30ன்னு ஒரு தேதி உண்டா? என்ன சாரி சொல்ல போறியா? கொஞ்சம் தனியா விட்டேன்னா வேலையை கணிப்பேன். முதல் நாள் வேலைக்கு வந்திருக்கேன். நீ பட்டன் போடுறத ஆபீஸ்ல மொத்த பேரும் பாக்குறாங்க. நீ என்ன பண்ற? சாயங்காலம் 5:30 மணிக்கு சத்தியம் தியேட்டருக்கு போ. ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்னு ஒரு படம் ஓடுது. அற்புதமான படம். ஆளே இருக்காது, 10 பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க. அங்க மீட் பண்ணலாம். உன் கையை டேபிள் மேல வை. கொஞ்சம் இருங்கம்மா, காபி சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்லைங்க. ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? என்கிட்ட இல்லாதது அவர்கிட்ட என்ன இருக்கு?
சொன்னீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல கரெக்ட் பண்ணிக்குவேன். கொஞ்சம் மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்கம்மா ப்ளீஸ். இரு ஊத்துறேன். போஸ்ட்மேன் சார், என்ன பாதி பிராண்டிய மண்ணை தோண்டி புதைக்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல சார், பூமி ஸ்லோவா சுத்துதா, அது வேகமா சுத்தட்டும்னு தான் ஊத்திக்கிட்டு இருக்கேன். அடடடடட, எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க! எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. டேய், இதெல்லாம் நீ பேசல, உங்க மாமா கோலாறுல இருந்து தங்க அனுப்புறாரு பாரு, அந்த திமிரு உன்னை பேச வைக்குது. டேய் டேய் டேய், வேட்டிடா, வேட்டி 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 வேட்டி. ஏன் சார், விஞ்ஞானங்கிறான் கம்ப்யூட்டருங்கிறான், இவ்வளவு பெரிய வேட்டியை கண்டுபிடிச்சானே, இதுக்கு ஒரு ஜிப்பு வைக்கணும், இதுல ஒரு பட்டன் வைக்கணும்னு எவனாவது கண்டுபிடிச்சானா? கேட்டா குடிச்சிட்டு ஓடாடுறான் குடியார பையன்னு சொல்லுவாங்க. உன்னை கூட தான் சொல்றாங்க, இவ்வளவு பெரிய உருவத்தை படிச்சுட்டு 2 கொம்பு வைக்காம விட்டானு. நாட்டுல எல்லாம் தப்பு தப்பா தானே நடக்குது. நீ வேட்டி கட்டுறா? டேய், எனக்கு இல்லடா, உனக்கு கட்டிக்கடா. டேய், பால்கார பாப்பம்மாடா. பாப்பம்மா பாப்பம்மா, டேய், என்ன வேட்டில வர்ற? வேட்டி எங்க? இங்கே சுத்து. வேட்டி பாப்பம்மா, வேட்டி. ஹாய் பாப், ஸ்டாப். என்ன வேணும்? பால் வேணும். பாத்திரம் எங்கயா? கையில ஊத்து, நான் கடகடான்னு குடிச்சுக்கிறேன். பிரமான ஆளுதான். புரிஞ்சுக்கிட்டா சார் தான் வர்றேன். அப்படியா? வர்றேன். என்னாச்சு? சுடுதே. அது மாடு சுடுதண்ணி குடிச்சிருச்சியா? எது சுடுதண்ணி குடிச்சிருச்சா? அப்ப ஒண்ணு செய்யி, நாளையில இருந்து வக்கலுக்கு பதிலா சர்க்கரையும் டீ தூளையும் கலந்து வச்சிரு, கறக்கும் போதே டீயா வந்துருட்டு ஜனங்களுக்கு மிச்சமாகும் பாரு. பாப்பு, என்னடா பூ 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 கேக்குற? அவுத்து கூட. பாப்பம்மா, நீ பால் கணக்கு கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சைக்கிள் சுத்துற, நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ரெக்கை கட்டி சுத்துறேன். உடாம்பார் டூப்பு, எருமைக்கு எங்க ரெக்க முடிச்சு பாத்திருக்கியா? நீ என்ன சொல்ற? மனசு ரொம்ப சுத்த விடாதயா, அப்புறம் தேஞ்சு போயிடும். இது தேயற உடம்பா, உளி வச்சே உடைக்க முடியாது. நீ அவர் பேச்ச கேட்காத, நாளைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு வா, உனக்கு ஃப்ரீயா ஸ்டாம்ப் தரேன். நீ அவன் பேச்ச கேட்காத, நீ போஸ்ட் ஆபீஸ்க்கு வா, நான் ஃப்ரீயா கவர் தர்றேன். அவனுக்காதா? டேய், எவனோ ஒருத்தன் லாங்குவேஜ் தெரிஞ்சவன் டச் பண்ணிட்டே இருக்காடா. யாரா அவன்? పాల్కొడంలో మన బంతులు నీ నవ్వుతే సందనము నేనొస్తే సీమంతము. Don't touch. వై మాస్టర్? 2 party waiting. నో ప్రాబ్లమ్స్. இங்க பாரு சீப்பா, எங்க லெவலுக்கு பால் ஓகே, ஓ லெவலுக்கு இது ஓகேவா? பால்ல ரொம்ப பிடிக்குமே. எனக்கு பால்ல ரொம்ப பிடிக்குமே. எனக்கு பிடிக்குமே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். சண்டை படாதீங்க. ஐயோ சுடுது. See you. Yeah.